Hello friends, welcome to Ronnie Tales. இப்போ நம்ம வந்து stitched blouseல brooches work பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம், எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஸ்லீவ்ல ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில இருந்து ஒரு 1 இன்ச் இங்க வந்து கிராஸ்ல 1.5 இன்ச் வர மாதிரிக்கு. அதுல ஒரு லாங் பீடு வரத மாதிரிக்கு. இங்க ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இதில ஒரு 1.5 இன்ச் அதே மாதிரி நம்ம இங்கேயும் ஸ்லீவோட சென்டர் பகுதி இருக்குல்லையா அதுல மேல் பகுதியில் எடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1.5 இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வர மாதிரிக்கு. அதுக்கப்புறம் ஸ்லீவோட லெங்த்தை பொறுத்து நீங்கள் வந்து இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு 3 இன்ச் தள்ளி திரும்பவும் நம்ம இதே மாதிரிக்கு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் ஒரு டிசைன் மட்டும் போட்டிங்கன்னா, ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு. இதில் ஒரு பாக்ஸ், இதில் ஒன்று போட்டிருக்கோம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு லாங் டியூப் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு செகண்ட் வந்து இதுக்கு நேராக எடுக்காமல் கொஞ்சம் மேலே தள்ளி எடுத்துக்கலாம். தேர்ட் எடுக்கிறது இது கொஞ்சம் மேலே தள்ளி எடுத்துக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போட்டுக்கலாம். நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான். இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி மேலே தள்ளி நம்ம நீடில் எடுத்திருக்கோம். இப்போ இதில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே எடுத்துக்கலாம். நீடில் டியூப் பீடு ஒன்று நம்ம வந்து இது கலருக்கு மேட்சாக எடுத்துருக்கோம், மெட்டீரியல் கலருக்கு மேட்சாக எடுத்துருக்கோம். எடுத்துட்டு ஒரு சுகர் பீடு ரெண்டு சைடில் வர மாதிரிக்கு, வி ஷேப்பில் வர மாதிரிக்கு போட்டுட்டு அப்புறம் சென்டர் பகுதியில் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் திரும்பவும் நம்ம இது மாதிரியே போட்டுக்கலாம். நம்ம போடுற மாதிரியே தான் நீங்களும் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது போடலாம். அதேமாதிரி இங்கே வந்து ஓப்பன் வச்சு போட்டுக்கலாம்.
இது வந்து நம்ம மேல் நோக்கி வர மாதிரி போட்டிருக்கோம், இங்கே வந்து கீழ் நோக்கி வராத மாதிரிக்கு. ரெண்டும் ஒரே மெத்தடு தான். மாற்றி மட்டும் போடுறோம். இது மேல் பக்கம் வர மாதிரிக்கு, இது கீழ் பக்கம் வர மாதிரிக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டோம் பாருங்கள். நெக்குக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சீக்வென்ஸும் பீடும் போட்டுக்கலாம். சீக்வென்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு கோல்டு கலர் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெட் கலரில் டியூப் பீட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஒரு டியூப் பீடு, ஒரு சுகர் பீடு கோல்டு கலரில். ரைட் சைடு நோக்கி வர்றது மாதிரிக்கு, லெஃப்டில் வர்றது மாதிரிக்கு கிராஸாக போட்டுட்டு அப்புறம் சென்டரில் ஒன்று. இங்கே போட்ட மாதிரி அப்புறம் இதுலேயும் போட்டுக்கலாம். டியூப் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. இது ஒன்று போட்டோம் இல்லையா, போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு தள்ளி திரும்ப நம்ம இது இங்கே போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி இங்கே வந்து நம்ம நாட் கட் பண்ணி நாட் போட்டுட்டு இங்கே ஆரம்பித்தாலும் சரி, இல்லை அப்படியே நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணாமல் எடுத்துக்கிட்டேங்கனாலும் சரி தான். ஆனால் வந்து த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ரொம்ப இப்படி இழுக்கக்கூடாது, ஃப்ரீயாக போடுங்க. அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். ஒரு சீக்வென்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு சுகர் பீடு சீக்வென்ஸை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு சீக்வென்ஸ்குள்ளே ஹோல் இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே போட்டணும். டியூப் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. இது போட்டுட்டு 1 இன்ச்சு தள்ளி திரும்ப நம்ம வந்து இங்கே எப்படி போட்டோமே அதே மாதிரி தான் இதிலேருந்து அப்புறம் அடுத்தது 1 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக் பூரா போட்டோம். நல்லா சிம்பிளாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸ்லீவில் வந்து நம்ம இதில் வந்து சீக்வென்ஸ் போட்டுக்கலாம். ஒரு சீக்வென்ஸும் ஒரு பீடும், சுகர் பீடும். பீடை மேலே தள்ளிட்டு சீக்வென்ஸில் ஹோல் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் போட்டுக்கலாம்.
திரும்ப அடுத்த லாங் டியூப் பீட் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக. அதே மாதிரி நம்ம இதிலையும் போட்டுக்கலாம் அடிப்பக்கமாக. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போடுறப்ப கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம லாங் டியூப் பீட் போடுறோம் இல்லையா அப்போவே போட்டுக்கலாம். பீடை கொஞ்சம் தூக்கிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே போட்டுடணும். அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். இப்போ சீக்வன்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம உள் பக்கம் நாட் எப்படி போடணும்னு பார்க்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக கிளாத்தில் குத்திட்டு நீடில் கடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. இந்த லூப்புக்குள்ளே நீடில் வந்துடுச்சு. அவ்வளோதான். நம்ம 2 நாட் போட்டால் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அவ்வளோதான், 2 நாட் போட்டால் போதும். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்கில் இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.